வணக்கம் சகாக்களே. ரீசெண்டாக ஏப்ரல் 28 பார்த்தீங்கன்னா நம்ம பிளைண்ட் பசங்க, அதாவது பார்வை திறன் குறைவுடைய பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாலிபால் மேட்ச் ஒன்று நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதாவது நார்மல் பசங்களோட வாலிபால் மேட்ச் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட நீங்கள் கூட ப்ளே கூட பண்ணியிருக்கலாம். பட் ஒரு கண் தெரியாதவங்களோட மேட்ச் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபுல் வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை ஹேஷ் கிரிட்டிக்கலோட சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா அதை போய் பாருங்கள். பிளைண்டோட கிரிக்கெட்டுக்கும் சரி வாலிபாலுக்கும் சரி ஒரு மதிப்பே கிடையாது. அதோடைய தரத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த முயற்சி நாங்கள் எடுத்திருக்கோம். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த சேனலில் கம்மிங் சூனில் இருக்குது. ரீசெண்டாக சொல்ல போனால் ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்கலாம், இல்லை ஜூன் 1ஆம் தேதி கூட ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அதையும் பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. வணக்கம் சகாக்களே. ரீசெண்டாக நம்மளோட சேனலை அப்கிரேட் பண்ணுறதுக்காக அமேசான் ஃபாரஸ்ட்லேருந்து புது 3 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்ட் 1 வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் போய் மறக்காம போய் செக் அவுட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலோட அப்கிரேடுக்காக புதுசாக ஒரு மைக் வாங்கியிருந்தோம். அந்த மைக் வாங்கும்போது என்னென்ன பிரச்சனைலாம் இருந்துச்சு, அந்த மைக் எப்படி இருக்குது, 400 ரூபாய்க்கு அந்த மைக் ஒர்த்தா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரி டெக் தமிழ். அந்த லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் கிளிக் பண்ணி விட்டு வந்துருங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஓகே சகாக்களே, இந்த மைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன கதை இருக்குது. அந்த சின்ன கதை கேட்டு வந்துடுறீங்களா? இந்த மைக்கை நான் எங்கே பார்த்து வாங்கினேன் அப்படின்னா YT360 சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த YT360யோட யூடியூப் சேனல் சும்மா வியூ பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோனு, மைக்கு, ட்ரைபாட் எல்லாத்தையுமே லிங்க் கொடுத்துருந்தாங்க. சரி ஓகே, அவங்க ஒரு பிரபலமான சேனல் ஆச்சு, நல்ல மைக் ரிவ்யூ, அதாவது நல்ல மைக்கை கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க மைக் லிங்கை கிளிக் பண்ணி அந்த மைக்கை உள்ளே போய் பார்த்து அந்த மைக்கில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே நான் படித்து பார்த்து ஓகே ஆர்டரும் போட்டுட்டேன். ஆர்டர் போட்டோன்னே அவங்க நல்ல மைக்கு தான் கொடுத்தாங்களா, இல்லை ஏன் நேரம் தான் சரியில்லையா எனக்கு தெரியல. அந்த மைக்கு வந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த ஒயர் குவாலிட்டி வந்து சரி கிடையாது. ஒயர் குவாலிட்டி வந்து சரியில்லைன்னா என்ன பண்ணேன், ஓகே அமேசானில் நான் வந்து ரிட்டன் போட்டேன். என்ன சொன்னாங்கன்னா, ரிட்டன்லாம் எடுத்துக்க முடியாப்பா தம்பி, ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே, இது என்ன பிரச்சனை தெரியல, போய் அமேசானில் போய் கஸ்டமர் கேரில் கால் பண்ணி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் கேரில் கால் பண்ணால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு எலக்ட்ரானிக் பொருள் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் எடுத்துப்போம். நாங்கள் உங்களுக்கு திருப்பி நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை சென்ட் பண்ணும்போது நாங்கள் வந்து நீங்கள் திருப்பி அதை வேண்டாம்னு சொல்லிட்டு ரிட்டன் போடுங்க, நாங்கள் வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா May 1 வந்து டெலிவரி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் டெலிவரி வந்ததுக்கப்புறம் ரிட்டன் போட்டோம்னா எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அந்த ஆடியோ சாம்பிள்ஸை போய் கேட்டு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆடியோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான மைக்கும் எக்ஸ்டர்னல் மைக்கும் கனெக்ட் பண்ணாத ஆடியோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? இந்த ஆடியோ வந்து குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் வந்து நான் வாங்கியிருக்கிற அந்த புது மைக்ரோஃபோனை கனெக்ட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஓகேங்களா? ஹாய் காய்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளுடைய புது மைக்கில் இருக்கிற அந்த ஆடியோ குவாலிட்டி வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே சகாக்களே, இப்போ இந்த மைக்கோட ஆடியோ குவாலிட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு வந்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு ஒர்த்தாங்கிறது மாதிரி எனக்கு தெரியல. இந்த மைக்கை யூஸ் பண்ணும்போது எனக்கு எப்படி என்ன தெரியுமா ஃபீல் இருக்குது, இந்த மைக் வந்து நார்மலாக இருக்கிற என் வாய்ஸை கேவலப்படுத்தி என் சேனலில் இருக்கிற வியூஸ் எல்லாம் குறைக்கிற அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த மைக்குக்கும் அந்த ரிட்டன் போடுற அந்த ப்ராசஸில் நானும் கஸ்டமருக்கு யாரும் பேசினதை ரெக்கார்ட் எடுத்து வச்சிருக்கேன். அந்த ரெக்கார்டை வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் அட்டாச் பண்ணுமா அப்படிங்கிறத சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்காக அட்டாச் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? அப்போ தான் தெரியும் அந்த கஸ்டமர் கேரோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஒரு பொருள் அமேசானில் வாங்குறதா இருந்தால் யூடியூப்பை பார்த்து வாங்குவீங்களா, இல்லை கூகுளில் ரிவ்யூ படித்து வாங்குவீங்களா, இல்லை அமேசான்லேயே கொடுத்துருக்கிற அந்த ரிவ்யூ படித்து வாங்குவீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஆஸ் அ கிரியேட்டராக எனக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸ்க்காக இருக்கட்டும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இருக்கட்டும், மறக்காம அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது எப்படி வாங்குவீங்க அப்படிங்கிற உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா என் பேர் ஹரி, நீங்கள் பார்த்துருக்க ஹரி டெக் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.